ஒரு கலெக்டர் கூறு இல்லாத கலெக்டர் பாருங்க. அந்த கலெக்டர் அரசாங்கம் 4 பேர் சாவறான் கள்ளச்சாராயத்துல. செத்து முடிச்சா பிரஸ் மீட் பண்றாரு மாவட்ட ஆட்சியர். உள்ளூர் அரசியல்வாதியின் விருப்பத்திற்கு கலெக்டர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? அது கள்ளச்சாராய விபத்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேட்டி கொடுக்கிறாரு. ஊடகங்களே பொய் செய்தி பரப்பாதுன்றார் மாவட்ட ஆட்சியர். முதல் அக்கிஸ்ட் அந்த கலெக்டர் தான். இவ்வளவு பெரிய சாவு நடந்திருக்கு. அந்த அயோக்கியம் பிஜேபி அண்ணாமலை போராடுறான். அவன் தான் சாராயத்துக்கு ஹோல்சேல் ஏஜென்ட் மாதிரி. ஏன்னா மாநில அரசுக்கு ஒழுங்கா வருவாய் கொடுத்தா இவங்க சாராயிக்க போறாங்க. அரசியலாக்கத்துக்கு ஒரு கூட்டம். இன்னைக்கு எடப்பாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அதிமுக எம்எல்ஏ சம்பந்தம் இல்லையா? அங்க லோக்கல் எம்எல்ஏ யாரு? எல்லாம் கூட்டு களவாணிகள் அத்தனை பேரும். கல்வராயன் மலையில சாராயம் காசுகிறார்கள். மெத்தனால் ஊத்தி இது 70 ரூபா 60 ரூபாய் கொடுக்குறாங்க சரக்கு. இப்போ ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க நேற்று காவல்துறை. எம்ஜிஆர் நகர்ல சூளைப்பள்ளத்துல ஆர்ட் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு ஆளு. அவன் என்ன சொல்றான்? ரெட்டில்ஸ்ல வேலை செய்யறான். அந்த கெமிக்கல் கம்பெனிக்கு தான் சரக்கு எடுத்து வைக்கிறான். மெத்தனால் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு கைது பண்ணிருக்கீங்க. கைது பண்ணுங்க, அதெல்லாம் லிங்க் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பொறுப்பு இருக்காதா? அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியாதா? டிஎஸ்பிக்கு தெரியாதா? எஸ்பிக்கு தெரியாதா? கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 3 மணிக்கு சாராயம் கிடக்குதுங்க. வெடிகால 3 மணிக்கு சரக்கு ஓடுதுங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு. நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் நடத்துற கவர்மெண்ட்? என்ன அதிகாரி நீங்க எல்லாம்? யாரையா சாவடிக்கிறீங்க நீங்க? உடனே சில பேர் சொல்றாங்க முழு மதுவிலக்கு நாளைக்கே கொண்டு வான்றாங்க. மது நாளைக்கு சாத்தியம் உண்டா? முழு மதுவிலக்கு குஜராத்ல பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்துல 100கணக்கான பேர் செத்துட்டே இருக்கிறான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழலை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உருவாக்கி இருக்கின்றது. கள்ளக்குறிச்சியில 162 பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இறந்தவர்கள் அனைவரும் பட்டியலின சாதியை சார்ந்தவர்கள், 4 பெண்கள் உட்பட. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது. இதை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தினால் ஜனநாயக நாட்டில் அதை முடக்கக்கூடிய வகையில காவல்துறை உயர் அதிகாரிகள் வழிகாட்டுகிறார்கள். நான் பல்வேறு மட்டங்கள் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியோடு நான் 2 நாளா பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எங்கிட்ட மேல போயிட்டே இருக்கிறாங்க. நான் இல்ல சார், அது அவன் நான் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, யார் அப்படின்னு பார்த்தா அது மேல போயிட்டே இருக்கு. இப்ப என் கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து, ஒரு கள்ளச்சாராயத்தின் காரணமாக இந்த நாட்டு மக்கள் உயிரிழந்த போது அதற்காக போராடுவது என்ன தவறு? இது ஜனநாயக நாடு தானே. ஏன் போராட்டத்தை முடக்கணும்? போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ளுங்களேன். சனிக்கிழமை மணிக்கு ஒரு 20, 15, 18 பேர் டைஃபி ஆர்ப்பாட்டம். நம்ம காவல்துறை நினைச்சா பேசினாங்கன்னா 10 நிமிஷம் கோஷம் போட்டு அமுச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்களுக்கு என்ன கைட்லைன்? மேல இருந்து ஒருத்தனை நிக்க விடாத. யாரு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? நான் மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஒருத்தனை நிக்கணும். யார் நிக்கணும் அப்போ? நீ சொல்லு, யாரையா நிக்கணும் அப்போ? மேல இருந்து அதிகாரி சொல்லிட்டு ஒருத்தனை நிக்க கூடாதுன்னா இவரு போய் பிடிக்கிறாரு எல்லாரையும். ஒரு கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் கையை பிடிச்சி இருக்கிறீங்க. என்ன நீ காவல்துறை நடத்துற? நீ இதெல்லாம் நல்லது இல்ல. இது எப்படி சரியா இருக்கும்? அவ்வளவு தைரியம் இருக்குல்ல, அவ்வளவு கோபம் வருதுல காவல்துறை. நான் கேட்கிறேன், மாநகரத்துடைய காவல்துறை ஆணையரை பார்த்து கேட்கிறேன் நானு. இதே இடத்துல டாஸ்மாக் 24 மணி நேரம் ஓடுது. உன்னால ஏன் தடுத்து நிறுத்த முடியும்? பதில் சொல்லு. காவல்துறை ஆணையரை பதில் சொல்லுங்கள். நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். மக்களிடம் கையெழுத்து வைக்க நடத்தி பள்ளிக்கூடம் அருகாமையில சாராய கடை நடக்குது அயனாவரத்துல. அதை எந்த கட்சியாவது கேட்கிறாங்களா? மார்க்சிஸ்ட் கட்சி தான் கேட்டது. ஏன் மூட முடியல? அந்த முனையில நைட் எல்லாம் ஓடுது. என்னடா இது? கையேந்தி பவனத்துல தூக்கி போடுறீங்க. சாராய கடை 24/7 நடத்துறீங்க. பகலா ஓடுது. இந்த தமிழ்நாடே பாதி பேர் ரோட்ல போறதெல்லாம் எவன் ஸ்டெடியா இருக்கிறான் ஆடுறான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஆடுற ஆளா ஒரு குடிகார மாநிலமா மாத்தி வச்சிட்டீங்க. 45,000 கோடி ரூபாய் வருமானத்திற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களை குடிகாரமாக மாத்திருக்கு இந்த அரசாங்கம். குடிச்சு சாராயத்தின் மூலமாக அரசாங்கம் நடத்துறாங்க. 45,000 கோடி ரூபாய். இது டாஸ்மாக் வருமானம். இந்த டாஸ்மாக் 120 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்க முடியல சொல்லிட்டு கள்ளச்சாராயம் கொடுக்கிறாங்க. நண்பர்களே, தோழர்களே, கல்வராயன் மலையில சாராயம் காசுகிறார்கள். அதற்கான சரக்கு மெத்தனால் ஊத்தி இது 70 ரூபா 60 ரூபாய் கொடுக்குறாங்க சரக்கு. இப்போ ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க நேற்று காவல்துறை. எம்ஜிஆர் நகர்ல சூளைப்பள்ளத்துல ஆர்ட் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு ஆளு. அவன் என்ன சொல்றான்? ரெட்டில்ஸ்ல வேலை செய்யறான். அந்த கெமிக்கல் கம்பெனிக்கு தான் சரக்கு எடுத்து வைக்கிறான். மெத்தனால் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு கைது பண்ணிருக்கீங்க. கைது பண்ணுங்க, அதெல்லாம் லிங்க் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பொறுப்பு இருக்காதா? அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியாதா? டிஎஸ்பிக்கு தெரியாதா?
லோக்கல் ஐஎஸ் விடுங்க, ஐஎஸ் எல்லாம் கரெக்டா எழுதி அனுப்பிச்சிருவாங்க அவங்க ரூட்டை. ஏன்னா அவருக்கு பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருவாங்க. எஸ்பிக்கு தெரியாதா? கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு கலெக்டர் கூறு இல்லாத கலெக்டர் பாருங்க, அந்த கலெக்டர் அரசானது 4 பேர் சாவறான் கள்ளச்சாராயத்துல. செத்து முடிச்சா பிரஸ் மீட் பண்றாரு மாவட்ட ஆட்சியர். உள்ளூர் அரசியல்வாதியின் விருப்பத்திற்கு இணங்க கலெக்டர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? அது கள்ளச்சாராய விபத்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேட்டி கொடுக்கிறார். ஊடகங்களே பொய் செய்தி பரப்பாதுன்றார் மாவட்ட ஆட்சியர். முதல் அக்கிஸ்ட் அந்த கலெக்டர் தான். அதனால்தான் தமிழ்நாடு அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த நபர் மட்டும் வேகமா முயற்சி எடுத்து எப்ப குடிச்சது கள்ளச்சாராயம் எவனோ குடிக்காத சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய உயிர் விபத்து நடந்திருக்காரு. கள்ளச்சாராயத்தால குடிச்சு செத்தவன் வீட்டு சாவுக்கு போனவன் குடிச்சது அதிகமான சாவு. முதல் சாவே ஏன் தடுக்கல? ஏன் ஒரு பிரச்சனை வந்தோன்னு பூடி மறைக்கிறீங்க? உங்க நிர்வாக இயந்திரம் எதுக்காக? மாவட்ட ஆட்சியர்ல நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் அமைப்பு சாசனம் பண்ண அதிகாரிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அரசாங்கம் மாறும், அதிகாரி சரியா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஒரு அதிகாரி சரியா நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுக்காதால 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்திருக்கு. அத்தனை பேரும் உழைப்பாளிகள், பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள். தெருவே சுடுகாடா மாறி இருக்குதுங்க. தெருவே சுடுகாடு. 3 மணிக்கு சாராயம் கிடக்குதுங்க. வெடிகால 3 மணிக்கு சரக்கு ஓடுதுங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் நடத்துற கவர்மெண்ட்? என்ன அதிகாரி நீங்க எல்லாம்? யாரையா சாவடிக்கிறீங்க நீங்க? கூலி தொழிலாளி, அத்தனை பேரும் கூலி தொழிலாளி. லோடு வண்டி அடிக்கிற ஆட்கள், லோடு வண்டி அடிச்சு தூக்கி போடக்கூடிய ஆட்கள், அவங்களதான் சாவடிச்சிருக்கிறீங்க. கடந்த ஆண்டு செங்கல்பட்டுல இதே மாதிரி நடந்தது. அப்போ முதலமைச்சர் அறிவித்தார். என்ன நடவடிக்கை மேற்கொண்டீங்க? நான் தமிழ்நாடு அரசாங்கம் சென்னையில கஞ்சா ஓடலையா? எல்லா இடத்துல ஓடுது கஞ்சா. நடவடிக்கை சொல்லுங்க. முதலமைச்சர் நான் உறுதியா நடவடிக்கை அறிவிக்கிறாரு. நாங்கள் அதை வரவேற்கின்றோம். நடவடிக்கை கீழே இல்லையே, எல்லா இடத்துல அப்படியே தானே இருக்குது. ரைடு கிலோ கணக்கில் பிடிக்கிறான், லிட்டர் கணக்கில் பிடிக்கிறான். யார் ஓட்டா? யார் அந்த பெரும் புள்ளிகள்? மனிதர்களை சாகடித்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ₹1 திருடி தின்றதுக்கு இணையானது சாராயம் கொடுத்து சம்பாதிப்பது, கஞ்சா வித்து சம்பாதிப்பது. அத்தனை பேரும் இன்னைக்கு தமிழ்நாடு பாருங்க, பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்து போதை வந்துருச்சு. எல்லாருக்கும் நீங்க சாதாரண வீட்டு மக்கள் பார்த்தா 45-50 வயசுல கிட்னி காலி, இதே நோயாளி கால் மூட்டு பிரச்சனை, 1008 நோய் வருகிறது. ஒரு நோயாளி மாநிலமாக தமிழ்நாடு மாறுது. இந்த டாஸ்மாக் நடத்துவதனால, கள்ளச்சாராயம் ஓடுவதனால, போதைப் பொருள் இருப்பதனால. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் ஆலோசனை கொடுக்கிறோம். இதே அயனாவரத்துல இந்த 2 டாஸ்மாக் கடையை மட்டும் நீ கரெக்டா மூட வச்சீங்க, கடன் முன்னாடி போராட்டம் பண்ணுவோம். நீ என்ன கைது பண்ணிக்கோ. இந்த நம்ம ஒழுங்கா நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் திமுக நண்பர்களை பார்த்து கேட்கின்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வளவு உணர்வுபூர்வமாக சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. ஏன் இங்க சரக்கு ஓடுகிறது? அத மத்த கட்சிக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் போறாங்கம்மா, மத்த கட்சியெல்லாம் ஓட்டு வாங்கிட்டு போவீங்களா? கட்டிங் வாங்கிட்டு போவீங்களா? தோழர் சொல்றாரு கட்டிங் வாங்கிட்டு போறாங்கன்றாரு. கட்டிங்கும் ஓட்டியும் ஏன் அந்த பொறுப்பு இல்லை உங்களுக்கு எல்லாம்? நாங்க தான் போறாங்கம்மா, மத்த கட்சியெல்லாம் போராட கூடாதா? இவ்வளவு பெரிய சாவு நடந்திருக்கு. அந்த அயோக்கியம் பிஜேபி அண்ணாமலை போராடுறான். அவன் தான் சாராயத்துக்கு ஹோல்சேல் ஏஜென்ட் மாதிரி. ஏன்னா மாநில அரசுக்கு ஒழுங்கா வருவாய் கொடுத்தா இவங்க சாராயிக்க போறாங்க. அரசியலாக்கத்துக்கு ஒரு கூட்டம். இன்னைக்கு எடப்பாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அதிமுக கட்சி எம்எல்ஏ சம்பந்தம் இல்லையா? அங்க லோக்கல் எம்எல்ஏ யாரு? எல்லாம் கூட்டு களவாணிகள் அத்தனை பேரும். அரசியலுக்காக பேசுறீங்க. நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக கேட்கின்றோம். மாநில மக்கள் உரிமைக்காக கேட்கின்றோம். மாநில மக்கள் நல்வாழ்வுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி கேட்கின்றது. இதை ஒழுங்குன்னு சொல்லிட்டு இப்ப அண்மையில ஒருத்தர் இது மது போதையில மாட்டி மதுவாழ்வு மறுமையங்கள் நடத்துறாங்க, குடிபோதை மையங்கள். அதை தனியார் நிறுவனம் நடத்துறாங்க. இதே கேபி பார்க்ல ஒருத்தர் என்ன பண்றாங்க, மாங்காட்டுல இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. எப்ப போதையில இருக்கவங்க போதை தெளிய வச்சு சரிப்படுத்துற மையம் நடத்துறாங்க. அங்க போனா அடிச்சு சாவடிக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் 400 போதை மறுவாழ்வு மையங்கள் இருக்கு, தனியார் மறுவாழ்வு மையங்கள். அந்த தனியார் மறுவாழ்வு மையங்கள்ல அரசாங்கத்துல விதிமுறைப்படி நடப்பதில்லை. 10,000 வாங்கி கொடுத்து 1 மாசத்துல குடிபோதை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வச்சு அடிக்கிறானுங்க. ஒரு பையன் செத்தே போயிட்டான். இதே அயனாவரத்தில் இருக்கக்கூடிய மனநிலை மருத்துவமனையுடைய அதிகாரி டீனை பார்த்து நான் 12 நாளைக்கு முன்னாடி மனு கொடுத்தேன், நான் விசாரிச்சு அடிக்க சொல்றேன்னாரு. இன்னும் சொல்லவே இல்லை. சாவச்சிட்டானுங்க ஒரு தலித் இளைஞன. என்னையா அது நாடு இது? போதையும் குடியுமா இருந்தா இப்படி சரியா இருக்குமா? எனவேதான் நான் இந்த கஞ்சா எதிர்ப்பதில் தமிழ்நாடு முதல்வர் எவ்வளவு பேசினாலும்
கீழே கஞ்சா ஓடுது. பள்ளிக்கூட வாசல்ல கூல் லிப்புன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க கூல் லிப்பு எந்தெந்த வகையில போதையா அந்த வகையில் வர்றாங்க. நண்பர்களே, பெரியோர்களே, இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிரான போராட்டம் என்பது நம்முடைய மாநிலத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம். உடனே சில பேர் சொல்றாங்க முழு மதுவிலக்கு நாளைக்கே கொண்டு வான்றாங்க. மது நாளைக்கு சாத்தியம் உண்டா? முழு மதுவிலக்கு இருக்க குஜராத்ல பார்த்தா கள்ளச்சாராயத்துல நூத்துக்கணக்கான பேர் செத்துட்டே இருக்கிறான். அப்ப மக்களை வந்து மது மீது இருக்கக்கூடிய போதையிலிருந்து தெளிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இங்க முழுக்க குடிகாரரை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த குடிகாரரை உருவாக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு அதற்கு உகந்த வகையில் அதை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை இல்ல. அப்புறம் எங்க நீங்க மது முழு பூர்ண மது விலக்கு பேப்பர்ல தான் இருக்கும். பேப்பர்ல வச்சு என்னத்தை பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. எனவே அரசாங்கம் கள்ளச்சாராய விபத்து நடந்ததற்கு முழு பொறுப்பா இருக்கக்கூடிய அதிகாரம் நீக்கி இருக்கீங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. கலெக்டர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அங்க இருக்க எஸ்பி மேல போடணும். அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மீது போடணும். அங்க இருக்க வருவாய்த்துறை அதிகாரி மீது போடணும். என்ன சொல்றாங்க? மாசம் மாசம் மாமூல் கொடுத்துறாங்கன்றான். எல்லா பத்திரிகைகளும் ரெக்கார்டு வைஸ் எழுதுறான். ஒரு ஸ்டேஷனுக்கு எவ்வளவு மாமூல் போகுது, கள்ளக்குறிச்சியில எவ்வளவு மாமூல் போகுது, எல்லா டாஸ்மார்க்ல பார்ல, இங்க பார் மெட்ராஸ் பார பாருங்க, எல்லா பாரும் பார்த்தா காவாக்கடை மாதிரி இருக்குது பாரு. அதுல இருந்து அங்க கமிஷன் போகுது. பார்ல இருந்து டாஸ்மாக்ல இருந்து கமிஷன் போயிட்டே இருக்குது. யார் ஆளுங்க வச்சு அவங்களுக்கு பணம் போகுது. எனவே யாரும் இதை பத்தி கேள்வி கேட்க மாட்டார்கள். எப்போ இளவு ஊதோ அப்பதான் எல்லாம் குச்சி கத்துறதா இருக்கு. நாங்க சொல்றோம் இளவு கேட்கிறோம். இதே அயனாவரத்தில் இருக்க டாஸ்மாக மூடுங்க. அந்த பள்ளிக்கூட அருகாமல் இருக்க டாஸ்மாக மூடுங்க. எந்த நேரம் செயல்படுமோ அந்த நேரம் தாண்டி செயல்படுது. பகல்ல பிளாக்ல ஓடுது. இதெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேங்க? சட்டத்தில் இது பண்ண முடியாதா? ஆனால் சட்டம் படி செயல்படாமல் அரசும் காவல்துறையும் இருக்கிறது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீதியில் இறங்கி போராடும். பெரியோர்களே, தாய்மார்களே, மது விலக்கு மதுவிலிருந்து தமிழகம் மீள வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடிய போராட்டம் நடக்க வேண்டியிருக்கு. அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய இந்த மாதிரி போராட்டம் உங்களுடைய ஆதரவும் தேவை. நேற்று அடிக்கிறாங்க ஒரு கவுன்சிலரை வந்து அப்படி கைது பண்றாங்க. இங்க இருக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைதியா இருக்கிறாங்க. ஏன் மக்கள் பிரதிநிதிய டாஸ்மாக் எடுத்து போராடுவதற்கு போறான்னா ஏன் கைது பண்ண ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? வேடிக்கை பார்க்காதீங்க. எங்க தோழ சொன்னாரு, இங்க குமாரானந்தன் 2 பேர் படுகொலை செய்தோம். ரோட்ல போறேன் கேட்பான். ஆமாண்டா, அவனுக்கு எப்பதான் யார் கேட்கிறா ரோட்ல புலம்பிட்டு போமா. யோ கேட்டவன் சொல்றேன் நானு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டோம். என் தோலை வெட்டி சாவடிச்சிருக்காங்க. அப்ப எந்த பொது சமூகம் கேட்டீங்க? நீங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்களே. சாவு விடும் போது கம்யூனிஸ்ட் கட்சிக்காக தானே சாவரா? அப்ப ஏன் பொது சமூகம் கேட்கல? மற்ற அரசியல் கட்சிகள் கேட்கல, சமூக அமைப்பு கேட்கல, திரைக்கலைஞர் கேட்கல. ஏதாவது 24/7 டிவில பிரச்சனை வந்தா அப்ப எல்லாம் ஓடி போய் நிக்கிறது. மற்ற நேரத்துல அமைதியா இருக்குது. எப்படி சமூகம் உருப்படும்? எப்படி மாற்றம் நடக்கும்? அதான் மார்க்சிஸ்ட் கட்சிகள் எல்லா நேரமும் இழவு விடாத போதும் அந்த கொடுமை எடுத்து பேசணும். கள்ளச்சாராயம் ஒழிப்பதற்காக எல்லா நேரமும் எல்லாரும் குரல் கொடுத்தாதான் அது ஒழிக்கப்படும். அது ஒரு மிகப்பெரிய சமூக விரோத கும்பல் இருக்கு. அந்த சமூக விரோத கும்பல் அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறாங்க. அந்த அரசியல் கட்சிகள் பல அரசியல் கட்சிகள் அந்த சமூக விரோத கும்பலை பாதுகாக்கிறார்கள். எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாளைக்கு கள்ளக்குறிச்சியில என் கட்சியுடைய மாநில செயலர் பங்கேற்கக்கூடிய மாபெரும் போராட்டம் நடத்திருக்கோம். யார் யாரெல்லாம் இந்த கள்ளச்சாராயத்துக்கு பின்னாடி இருக்காங்களோ அந்த பெரும் புள்ளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும். சட்ட ரீதியா நடவடிக்கை உட்படுத்த வேண்டிய செயல்பாடை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அதே போன்று இங்கே அயனாவரம் பகுதியிலே நேற்றைய முன்தினம் காவல்துறை வாலிபர் சங்கத்தோடு நடந்து கொண்ட முறையை எங்களுடைய கடுமையான விமர்சனத்தை இங்க நம்ம தலைவர்கள் பேசினார்கள். நாங்களும் காவல்துறைக்கு பேசியிருக்கின்றோம். இனி இது போன்ற சம்பவம் நடக்கூடாது. நான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நண்பர்களை, காவல்துறை அதிகாரிகளை, அரசு துறை அதிகாரிகளை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில் கூடிய டாஸ்மாக நீங்க மூடுங்க. நாங்க கையெழுத்து வாங்கி மனு கொடுத்திருக்கோம். அந்த கார்னர் என்ன தெரியுது? ரயில்வே குவார்டர்ஸ் கார்னர்ல நான் நிக்கிறேன். அங்கே ஒரு சார் நைட் எல்லாம் சரக்கு ஓட்டுறாங்க சார்ன்றாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரும்போது பொதுமக்களே சொல்றாங்க, நைட் எல்லாம் ஓடுது சார், யாரும் கேட்க மாட்டாங்க சார், கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க கேளுங்க சார்ன்றாங்க. இப்ப வரும்போது சொல்லிட்டு வராங்க அங்க நடந்து வரும்போது. எனவே இப்படி நம்முடைய லிமிட்டுக்கு உட்பட்டு சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை நீங்கள் எடுத்தோம் என்றால் உங்கள் பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். அப்படி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அரசு நிர்வாக அமைப்பு எடுக்கலன்னா நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. இந்த மக்களின் நலனுக்காக, மக்களுடைய உயிருக்காக என்றென்றும் களத்தில் நின்று செங்கோடி இயக்கம் போராடும் தெரிவித்துக் கொண்டு
எழுச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த வில்லிவாக்கம் பகுதி குழு தோழருக்கு புரட்சிகர வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.